ஹாய் வெல்கம் டு அச்சூஸ் vlogs. நம்ம எல்லாருக்குமே வீட்டில் ரொம்ப நிறைய பிளான்ஸ் எல்லாம் வளர்த்து வைக்கணும்னு ஆசையாக இருக்கும். இண்டோர் பிளான்ஸ், கார்டனிங் அப்படி இப்படின்னு சொல்லி அதை வைக்கணும்னு ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. அதுலேயும் குட்டீஸ் இருக்க பசங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டி க்ரீன் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வாங்கியிருக்கேன். இதை நம்ம டேபிள் டெக்கராகவோ இல்லை வீட்டில் சைடில் இருக்கிற வால்ஸில் ஷோகேசஸ்லலாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணி வாஷும் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு பாட் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாட் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் ஆகிடுச்சு இது. ஏன்னா இதோட பேக்கிங்குமே எந்த விதமான ஸ்க்ராச்சஸு டேமேஜும் இல்லாமல் இருக்கணும்னு ரொம்பவே பார்த்து பபிள் ரேப்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்ல கோல்ட் கலரில் ஒரு ஷைனிங் மெட்டீரியல். உங்ககிட்ட ரியல் பிளான்ஸ் இருந்தால் அதை கூட இதுக்குள்ளே வச்சுக்கலாம். நான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சு தான் டெக்கர் பண்ணணும்னு இதை வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸுமே ரீசனபிளாக தான் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராடக்ட்டோ இல்லை இந்த வீடியோஸில் வர எந்த ப்ராடக்ட்டோடைய லிங்க்கோ ரேட்டோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாளாக செடி வளர்க்கணுன்னு மைண்டில் ஆசை இருந்துகிட்டே இருந்தது. அதுக்காக தான் இந்த கலராக இருக்க பாட்ஸை வாங்கினேன். அப்படி வாங்கியாவது நம்ம செடியை பத்திரமா வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில். இதோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலரை தாண்டி டிசைன் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இந்த மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸ் பார்த்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் டோட்டலாக உங்களுக்கு 5 பீசஸ் இருக்குது. குவாலிட்டியாகவும் இருக்குது. அதில் ஆல்ரெடி அவங்க ஹோல்ஸ் இருக்க ப்ளேஸை மார்க் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட செடி பாட்லாம் நிறைய இருக்கும். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வால்ஸ்லாம் லீக் ஆகிருக்கும். ஸோ அடியில் இருக்க இந்த பிளேட் வந்து நமக்கு சைடில் லீக்கேஜ் இல்லாமல் சேஃபாக வச்சுக்கும். நெக்ஸ்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்டிக் பிளான்ட் தான் வாங்கினேன். இந்த பிளான்ட் பிக்சரில் பார்க்கும்போது வாவ் சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி வாங்கினேன். ஆனால் பேக்கிங் பிரித்ததுக்கப்புறம் ஐயோ என்னடா இது இப்படி வாங்கிட்டேனே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பேக்கிங்கில் அவங்க ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி அமிச்சதுனால அந்த லீஃப் வந்து நமக்கு பல்கியாக வரலை. அதுக்காக தான் நான் இன்னொரு பிளான்ட்டுமே ஆர்டர் பண்ணேன். இதில் உங்களுக்கு லீவ் செப்பரேட் பேக்கிங்கில் இருக்கும். அதனுடைய ஸ்டிக் செப்பரேட்டாக பேக் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதில் ஜஸ்ட்டு அந்த ஹோல்ஸில் அதை ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை. அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த பல்கினஸ் அழகாக கிடச்சிடும். இது நம்ம ரைட் சைடு வேணால் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு வேணால் லெஃப்ட் சைடுன்னு ரொட்டேட் பண்ணிக்கலாம் லீஃபை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா. இது ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பிளான்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு பதிலாக இந்த ப்ராடக்ட் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதோடைய குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான். பட் இது சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது. ரேட் எல்லாமே மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஒன்று ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை அழகாக ஒரு பாட் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரைடு சாண்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் அந்த பாட்டில் ட்ரை சாண்ட் கொஞ்சம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் இதை இன்சர்ட் பண்ணி மறுபடியும் ட்ரைடு சாண்டை ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஃபைனலாக கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேஷனை ஃபினிஷ் பண்ணிக்குவேன். இந்த ப்ராடக்ட்டும் ஒரு ஷோ டெக்கர் ப்ராடக்ட் தான். இது வரைக்கும் பார்த்த எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. பாய்.